ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நான் பட்ஜெட் பிளானிங் எங்கள் வீட்டோடதை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதத்திற்கான பட்ஜெட் பிளானிங் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை நான் எப்படி ஒதுக்கீடு பண்ணுறேன், எப்படி பிரித்து வைக்கிறேன், எப்படி சிரமமே இல்லாமல் செலவை பண்ணுறேன், சேமிப்பை பண்ணுறேன், எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நான் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், நான் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதனால் மாதம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இந்த வீடியோவை திரும்ப உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ பிப்ரவரி மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங் இதுதான். என்னோட பட்ஜெட் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கோல்ஸ் இருக்கும், சேவிங் சேலஞ்சும் இருக்கும். இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பட்ஜெட் பிளானிங்கு. இந்த மாதிரி பட்ஜெட் நான் ஒரு 1 வீக் பிஃபோரே நான் போட்டுடுவேன். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பேங்க்கில் போய் ஒரே ஒரு முறை என்னுடைய இன்கம்லேருந்து என்னுடைய செலவுக்காக, சேமிப்புக்காக எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேமிப்பு அப்படிங்கிறத நான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வராத சில சேமிப்புகள் இருக்குது. அந்த சேமிப்பை நான் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை இப்போ நான் சேமிப்புக்கு, செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்து வைக்க போகிறேன். அப்படி எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாராலையும் சேமிப்பும் சரி, செலவையும் சரி அந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேவ் பண்ண முடியும், செலவும் பண்ண முடியும் அப்படிங்கிறனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய செலவு அப்படிங்கிறது என்னென்னா சேமிப்பாக தான் இருக்கும். அந்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா 20% 30% போட்டிருக்கேன். அதில் நான் கையில் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் கட்டிட்டு நான் சேவ் பண்ணுறேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இதில் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் கட்டுறனோ அந்த அமௌண்ட்டு மட்டும் தான் சேமிப்புக்கான அமௌண்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி செலவுக்கான அமௌண்ட்டை எப்படி நான் பிரித்து வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த அமௌண்ட்டு எடுத்துகிட்டு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது நான் எப்போவும் மாதம் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு. இது ஜனவரி மாதத்துக்கான பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டு, எமர்ஜென்சிக்கான அமௌண்ட்டு. அதில் எப்போவும் ஒரு 4000 இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். ஆனால் போன மாதம் நாங்கள் நேட்டிவ் போனதுனால பார்த்தீங்கன்னா இதில் 4000லேருந்து ஒரு 1000 ருபீஸ் நான் செலவு பண்ணிட்டேன். அதனால் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ 3000 இருக்குது இல்லைங்களா, இப்போ அந்த பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்து அதில் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இந்த 1000 ரூபாயை நான் எங்கிட்டயே நானே கடன் வாங்கின மாதிரி தான் நான் கடன் வாங்கியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு அதை திருப்பி கொடுத்துடணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 1000 ரூபாயை எமர்ஜென்சிக்கான ஃபண்டுக்காக நம்ம ஒதுக்கி அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிடுறோம். இந்த மாதிரி நீங்களுமே வருமானம் வந்த உடனே உங்கள் கையில் 500 இருந்தாலும், 1000 இருந்தாலும், 100 இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்து ஒதுக்கிட்டு வச்சுருங்க. இப்போ நான் வச்சாச்சு. அடுத்தது சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் சேமிப்புக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சேமிப்புகள் இருக்கோ அதை எடுத்து நம்ம இப்போ வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஐ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என் பொண்ணோடது எஸ்எஸ்ஏ செல்வமகள் சேமிப்பு திட்டம் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதற்கான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பே பண்ணிகிட்ருக்கேன். இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடுத்து இந்த பேப்பர்லேயே நான் வச்சுருவேன். அடுத்தது இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஐக்கான அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படியே இதுக்குள்ளேயே நம்ம வச்சிட போகிறோம். இப்படி ஒரு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பேக்கில் வச்சு கொண்டு போய் கட்டுறது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்து வச்சாச்சு சேமிப்புக்கு. இப்போ நம்ம செலவுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நகை சீட்டு. இந்த நகை சீட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் போட்டுட்ருக்கிற 1000 ருபீஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸு. இப்போ இதுக்கான அமௌண்ட்டை நம்ம வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சேமிப்புக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎல்ஐக்கு எடுத்து வச்சுருக்கேன், எஸ்எஸ்ஐ எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது செலவுகளுக்கு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். செலவுகளுக்கு நான் எப்படி எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்.
இந்த மாதிரி கவர்ஸில் தான் நான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கிறேன். இந்த கவருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது. மீஷோவில் வந்து உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா இது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 96 100 கூட கிடையாது. ஒரு கவர் வந்து 10 rupees அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப எளிதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிதாக இருக்கும். இந்த எல்லா கேட்டகரியும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதற்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மளிகைக்கு பார்த்தீங்கன்னா 4000 rupees போட்டிருக்கேன் இல்லைங்களா. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராசரிக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து இது உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அடுத்தது பால் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லா கவர்லேயும் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கிராசரி, பால், என்வி, வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, பெட்ரோலு, மெடிக்கல், கிட்ஸு, அதர்ஸு, மொபைலு இப்படி எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சிட்டோம். இது வந்து செலவுகளுக்கான அமௌண்ட்டை வந்து நான் வந்து இப்படி பிரித்து வச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சேமிப்புக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நகை சீட்டுக்கான பணம் பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். இது மாதிரி இந்த அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்து எடுத்து பிரித்து வச்சுட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் முதல்ல காமிச்ச மாதிரி எமர்ஜென்சிக்கான ஃபண்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். ஆனால் இப்படி நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு எல்லாம் ஒதுக்கி செலவு சேமிப்பு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் கேருக்காக நம்ம வந்து பணம் வந்து ஒதுக்கீடு பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெண்களுடைய பெரிய ட்ராபேக்காக இருக்கும்னு என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா நான் வந்து பட்ஜெட்லாம் போடுவேன். இதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கலாம் நீங்கள் இவங்க பாருங்கள் இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. பட்டு என் கையில் வந்து செல்ஃப் கேருக்கு அதாவது என்னுடைய பர்சனல் செலவுக்கு அப்படின்னு நான் பணம் வந்து ஒதுக்குறதே இல்லை. அப்போ வந்து ஒவ்வொரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இடையில ஒரு மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இனிஷியல் போட்டு செல்ஃப் கேருக்கு ஒரு 1000 rupees ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் கொஞ்சம் நமக்கு வந்து தீபாவளி அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்ததுனால பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக ஒதுக்கவே முடியல பட்ஜெட்டில். அதனால் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு இதில் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான செலவுக்கு நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். இது வந்து நம்மளுடைய பர்சனல் செலவுக்காக. ஏன்னா பட்ஜெட்லாம் போடுறோம், செலவு பண்ணுறோம், சேமிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் நம்மளுடைய கேரிங்காக நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ஒதுக்கி நம்மளையும் நான் வந்து கேர் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை ஃபேமிலியை வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு வந்து தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே சொல்லுங்கள், இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் 1000 ரூபாய் வச்சுருக்கீங்களே, இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இந்த 1000 ரூபாயை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த அமௌண்ட்டை இந்த மாதத்துல தான் தொடர்ந்து நான் வந்து ஒதுக்கீடு பண்ணி நம்மளுடைய செல்ஃப் கேர் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கிறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.